وامتنانه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه والهادي إلى إحسانه صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم قال النبي صلى الله عليه وسلم والله ما نقصت صدقة من مال بل تزيده صدق الله العلي العظيم. எந்த ஒரு உம்மத்திற்கும் அல்லாமல் நமக்கே இந்த ரமலானை குறிப்பாக்கி தந்த அந்த அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ் உண்டாகட்டுமாகுக. இன்னும் நமக்கெல்லாம் ரமலான் என்றால் என்ன, அதில் என்னென்ன ஒரு மனிதன் அமல்கள் செய்ய வேண்டும், அது எவ்வாறு சிறப்பிற்குரியது என்று நமக்கு சொல்லித்தந்த, வாழ்ந்து காட்டிய எம் உயிருக்கும் உயிரான எம் உயிரிலும் மேலான எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நாம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாகுக. அல்ஹம்துலில்லாஹ். சங்கையான ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்ஆவிலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷரியத்தை கொண்டு வரும்போது 5ஐ முக்கியத்துவப்படுத்தி சொன்னார்கள். நமக்கு தெரியும், கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, 5 விதமான கட்டமைப்புகளின் மீதுதான் இஸ்லாமிய மார்க்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தந்தார்கள். முதலாவதாக கலிமா, அது கல்பு ரீதியான அமல் என்பதை நமக்கு எம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். தொழுகையை பற்றியும் நோன்பை பற்றியும் சொல்லும்போது அதில் பதனியா, உடல் சார்ந்த வணக்கங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். ஹஜ்ஜை பற்றி சொல்லும்போது உடலும் பணமும் சேர்ந்து அங்கு தேவை என்று ஹஜ்ஜை குறித்து நமக்கு சொல்லி தருவார்கள். ஆனால் ஜகாத் என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது இது மாலியா, பணம் ரீதியான, பணம் தொடர்பான சொந்தம் என்பதை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரிதான், சஹாபாக்களும் சரிதான், ரமலான் காலத்திலே அதிகம் சதகாக்கள் செய்தார்கள், ஜகாத்துகள் கொடுத்தார்கள் என்பதை ஹதீஸுகளில் நாம் பார்க்க முடியும். குர்ஆனை எடுத்துக்கொண்டால் முஃமின்கள் என்றால் யார், முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களினுடைய அடையாளங்கள் என்ன என்று சொல்ல வருகிற போது இறைவன் சொல்வான், வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத். முஃமின்கள் யஅ்முரூன பில் மஅரூஃப், ஒரு நல்லதை பிறருக்கு ஏவுவார்கள், வயன்கௌன அனில் முன்கர், தீயதை தடுப்பார்கள் என்று 2ஐ சொல்லிவிட்டு வயுகீமூன ஸலாத வயூதூன ஸகாத என்பதை இறைவன் பதிவு செய்வான். தொழுகுவார்கள், சரியாக தனக்கு கடமையாக்கப்பட்ட ஜகாத்தை அவர்கள் வெளியாக்குவார்கள், கொடுப்பார்கள் என்று முஃமின்களின் அடையாளத்தை சொல்லும்போது இறைவன் 4ஐ சொல்லுவான். நன்மையை ஏவுவதும், தீமையை தடுப்பதும், தொழுகையை பேணுவதும், ஜகாத்தை வெளிப்படுத்துவதும் என்று 4 அந்த குணங்களை இறைவன் சொல்லி தருவான். ஆக ஜகாத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் சரியான முஃமின் என்று இறைவன் பதிவு செய்கிறார். மற்றொரு ஆயத்திலே அதையும் தாண்டி
முத்தகீன்கள் என்றால் யார், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதர்கள் என்றால் யார் என்று சொல்ல வருகிற போது ஹுதல்லில் முத்தகீன அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான விஷயங்களை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்வார்கள். சுவனம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன யாரும் பார்த்தது கிடையாது, மலக்குகளை பார்த்தது கிடையாது, எதையும் பார்த்தது கிடையாது, ஆனால் ஈமான் கொள்வார்கள். இரண்டாவதாக தொழுகையை நிறைவேற்றுவார்கள். அவர்கள் செலவழிப்பார்கள், ஜகாத்துகளை கொடுப்பார்கள் என்று இறைவன் சொல்லித் தருகிறார். ஆக முஃமின்கள் என்றால் யார் என்கிற போதும் ஜகாத்தை கொடுப்பவர்கள் என்று பதிவு செய்வான். முத்தகீன்கள் என்றால் யார் என்கிற போதும் ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்கள், தன்னுடைய பொருளாதாரத்தை பிறருக்கு வழங்கக்கூடியவர்கள் என்று ஜகாத்தை இங்கு இறைவன் குறிப்பிட்டு சொல்வான். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு மனிதன் என்ன என்ன வியாபாரம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, எந்த வியாபாரம் எல்லாம் ஹலாலாக்கப்பட்டது என்கிறதை இஸ்லாமிய மார்க்கம் முழுமையாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. எந்த எந்த வியாபாரம் கூடாது என்பதை சொல்லி தந்திருக்கிறது. மது விற்பது கூடாது என்று பல வியாபாரங்களை இஸ்லாம் தடை செய்தது போல எதில் கூடும் என்பதை நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த வியாபாரத்தில் கிடைத்த பொருளை, பணத்தை, பரக்கத்தை எதில் செலவழிக்க வேண்டும் என்பதையும் சொல்லி தருகிறது. இறைவன் சொல்வான், லா தஜாலு யதக மக்லூலத்தன் இலா உனுகிக, உன்னுடைய பொருளை யாராவது உன்னிடத்தில் கேட்டால் முழுமையாக இல்லை என்று நீ கைவிரிவித்து விட வேண்டாம். வலா தஜாலு யதக மக்லூலத்தன் இலா உனுகிக, என்ற ஒண்ணு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிடாத. வலா தப்சுதுகா குல்லல் பஸ்தி, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய முழுவதையும் கொடுத்தும் விடாத. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, யாராவது கேட்டால் இல்லை என்று நீ கைதூக்கியும் விட வேண்டாம், யாராவது கேட்டால் இருக்கக்கூடிய அனைத்தையும் நீ கொடுத்தும் விட வேண்டாம் என்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் இங்கு பதிவு செய்கிறது. ஜகாத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்கள். ஜகாத்தை குறித்து இறைவன் சொல்வான், இன்னல்லாஹ லம் யர்த பிகிஸ்மத்தி ஸகாத்தி அய்யதவல்லாஹா மலக்குல் முகர்ரபுன் வலா நபியின் முர்சலுன். ஜகாத் ஒரு மனிதன் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதற்கு இறைவன் எந்த ஒரு மலக்குகளை வைத்தும் முடிவு செய்யவில்லை. நபியின் முர்சலுன், எந்த ஒரு நபிமார்களை வைத்தும் இறைவன் முடிவு செய்யவில்லை. ஹத்தா தவல்லா கிஸ்மதஹா பினஃப்ஸிஹா, தானாகவே இறைவன் முடிவு செய்தான் இவ்வளவு ஒரு மனிதன் கொடுத்தாக வேண்டும் என்று இறைவனின் கட்டளை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பதிவு செய்து காட்டுவார்கள். 3 விஷயத்தில் எந்த ஒரு சமரசமும் செய்யக்கூடாது. 3 விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். சொத்து பங்கீடு, யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், யார் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் யாருக்கு என்ன பங்கு கொடுக்க வேண்டும் என்று குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லவா. இதன் கணக்கின்படிதான் ஒரு மனிதன் சொத்தை பங்கீடு செய்ய வேண்டும் என்று இமாம்கள் சொல்வார்கள். இரண்டாவதாக கனிமத்தை பங்கு வைப்பது. போருக்கு போய் அங்கு கிடைக்கக்கூடிய அந்த கனிமத்து பொருட்களை பங்கு வைக்கும் போது சொல்வார்கள், வஅலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்னலில்லாஹி ஃபுமுஸா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் 5இல் 1 பங்கை நீங்கள் ஒதுக்கிவிட வேண்டும் என்று கனிமத்தை பறித்து சொல்லும் போதும் சரிதான், அங்கும் எந்த ஒரு சமரசமும் கிடையாது. கொஞ்சம் குறைச்சிக்கலாமே, கொஞ்சம் கூட்டிக்கலாமே, அங்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. மூன்றாவதாக சொல்வார்கள், ஜகாத் விஷயத்திலேயும் எந்த ஒரு மனிதனுக்கும் சமரசம் கிடையாது. நம்ம 4 பேர் உட்கார்ந்துட்டு, நான் போன வருஷம் இவ்வளவு கொடுத்தேன், சரி இந்த வருஷம் ஒரு 1000 ரூபாய் கூட்டிப்போம், இப்படி நாம் 4 பேரும் ஒரு அறைக்குள் உட்கார்ந்து முடிவு செய்யக்கூடிய விஷயம் அல்ல ஜகாத் என்பது. எப்படி தொழுகை என்பது அது குறைக்கப்பட முடியாது. லுகர் என்பது 4 ரக்காத், அது 3 ரக்காத்தா நம்மளால குறைக்க முடியுமா? நான் குறைச்சி தொழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாதல்லவா. நோன்பு என்பது 30, அதை நான் ஒரு 20 நோன்பாக நான் குறைத்துக் கொள்கிறேன் என்று யாராவது ஒரு மனிதர் சொல்ல முடியுமா? ஹஜ்ஜி செய்யும் போது, தவாஃப் செய்யும் போது நான் 7 தடவை சுத்த மாட்டேன், ஒரு 5 தடவையோடு நான் நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு மனிதனும் குறைத்துக் கொள்வதற்கு இடம்பாடில்லை. தொழுகையிலேயும் சரிதான், நோம்பிலேயும் சரிதான், ஹஜ்ஜிலேயும் சரிதான், இந்த இபாதத்தை எனக்கு பிடிக்கவில்லை என்று ஒரு மனிதன் விட்டு விடுவதற்கு அனுமதி இல்லை என்பது போல ஜகாத்திலேயும் அப்படித்தான். நான் இவ்வளவுதான் கொடுப்பேன்னு யாரும் முடிவு செய்ய முடியாது. நான் இவ்வளவுதான் கொடுப்பேன்னு இப்படி முடிவு செய்ய முடியாது. 100 ரூபாய்க்கு
100 ரூபாய்க்கு 2.5 ரூபா நீங்க கொடுத்தே ஆக வேண்டும் என்று இறைவன் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் அப்படியே கடைபிடித்தார்கள். ஒரு ஆயத்தில் இறைவன் சொல்வான், வரஹ்மதி வசியாத்து குல்ல ஷை, என் ரஹ்மத்தாகிறது வசியாத்து குல்ல ஷை, எல்லா விஷயங்களின் மீதும் அது பரவி இருக்கிறது. இறைவனுடைய ரஹ்மத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ரஹ்மத். அல்லாஹ் நாடியவருக்கு அதை கொடுப்பான். அது எல்லா விஷயங்களின் மீதும் இருக்கிறது. இருந்தாலும் என் ரஹ்மத்தை யாருக்கு நான் எழுதி வைத்திருக்கிறேன் தெரியுமா? இறைவன் சொல்வான், வஸஅத்துபுகா லில்லதீன யத்தகூன, தக்வாதாரிகளுக்கு அந்த ரஹ்மத்தை நான் கொடுப்பேன். வயூதூன ஸகாத, யார் ஜகாத்தை வழங்குகிறார்களோ அப்படிப்பட்ட ஜகாத் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு என் ரஹ்மத்து கிடைக்கும் என்று இறைவன் ரஹ்மத்தை பதிவு செய்கிறான். ஆக இறைவனுடைய ரஹ்மத்து என்பது, அந்த பரக்கத்து என்பது எப்படி கிடைக்கும்? ஜகாத் கொடுக்கக்கூடிய சரியாக நிறைவேற்றக்கூடிய மனிதருக்கு கிடைக்கும். நம்மளை பார்க்குறோம், 3 விதமான மனிதர்களை பார்க்குறோம். ஒரு சில மனிதர்கள் ஜகாத்னா என்னன்னு தெரியாது, 1 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களும் உண்டு. 2ஆம் கட்ட மனிதர்கள் ஜகாத் கொடுப்பாங்க, கணக்கு வச்சுலாம் கொடுக்க மாட்டாங்க. சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? 49,000 ரூபா கணக்குப்படி சொல்ல போறா இருந்தா 612 கிராம் வெள்ளியினுடைய கணக்கு ஒரு வருடம் முழுக்க கடன் இல்லாமல் எந்த ஒரு மனிதரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ஜகாத்து கடமை. நாம நினைச்சிட்டு இருக்கோம் பெரிய கோடீஸ்வரருக்கு தான் ஜகாத்து கடமை. அப்படி அல்ல. வசதி வாய்ப்பான பங்களா, காரு, பைக்கு இப்படிப்பட்டவர்கள் மாற்றிலும் பணக்காரர்கள் அல்ல, செல்வந்தர்கள் அல்ல. இஸ்லாம் சொல்கிறது, ஒரு வருடம் முழுக்க கடன் எல்லாம் கழிந்தது போக உன்னிடத்தில் ஒரு 50,000 ரூபாய், 612 கிராம், நம்ம எந்த வருஷமோ அந்த வருஷத்துக்கு நம்ம கணக்கு வச்சு பார்த்தா தெரியும். போன வருடம் இதை விட விலை குறைஞ்சதா இருக்கு. இப்போ நம்ம கணக்கு வைக்கும் போது 49,000 ரூபாய் அல்லது 48,000 ரூபாய் வரைக்கும் கணக்கு வரும். இப்படிப்பட்ட அந்த ரூபாய் யாரிடத்தில் கடன் இல்லாமல் தங்குகிறதோ, முஸ்லீமாக இருக்கக்கூடிய, சுதந்திரமாக இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு இது கடமை, இதை கொடுத்தே ஆக வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் பதிவு செய்கிறது. ரொம்ப செல்வந்தர்களுக்கெல்லாம் கடமை கிடையாதுங்க. நமக்கு கூட கடமையா இருக்கலாம், ஆனால் தெரியாமல் இருக்கலாம். அந்த பணம் நம்முடைய பேங்க்ல இருந்தாலும் சரிதான், அடுத்த நபர்களிடத்திலே நாம் கொடுத்து வைத்திருந்தாலும் சரிதான், எப்படி இருந்தாலும் சரிதான், ஒரு மனிதன் அதிலிருந்து 2.5% கணக்கு பார்த்து வெளியாக்க வேண்டும். அதில் மிகப்பெரிய பரக்கத்து இருக்கிறது என்கிறார்கள். இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்வான், நபியே குது மின் அம்வாலிகும் ஸதகா, சஹாபாக்களிடத்திலிருந்து நீங்கள் ஜகாத்தை நீங்கள் எடுங்கள் என்கிறார். கேட்க சொல்லவே இல்லைங்க. குதுமின் அம்வாலிக்கும் ஸதகா, சஹாபாக்களிடத்திலிருந்து நீங்கள் ஜகாத்தை நீங்களாகவே எடுத்து விடுங்கள். அப்படி நீங்கள் ஜகாத்தை எடுப்பதின் மூலமாக அந்த மக்களுக்கு 3 விதமான பலனை இறைவன் சொல்லி தருகிறான். துதக்கிருகும் வ துஸக்கீஹிம், ஒன்று அது அவர்களை பரிசுத்தப்படுத்தும், கஞ்சத்தனத்திலிருந்து பரிசுத்தப்படுத்தும். ஜகாத்தை ஒரு மனிதன் எதற்காக கொடுக்க வேண்டும்? கஞ்சத்தனம் ஒரு மனிதனுக்கு நீங்கும் என்று சொல்கிறார். வ துஸக்கீஹிம், அவருடைய பணத்திலே மிகப்பெரிய பரிசுத்தத்தை ஏற்படுத்தும். மீதமுள்ள பணம் இருக்குது இல்ல, ஜகாத் கொடுத்தது போக மீதமுள்ள பணத்திலே ஒரு மிகப்பெரிய பரக்கத்தை ஏற்படுத்தும். 3ஆவதாக இறைவன் சொல்வான், பிகா வஸல்லி அலைஹிம், நபியே அவர்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்லி தருவான். 3 விஷயங்கள். ஒன்று அவர்களை பரிசுத்தப்படுத்தும், 2வது மீதம் இருக்கக்கூடிய பணத்தை பரிசுத்தப்படுத்தும், 3ஆவதாக நபியே வஸல்லி அலைஹிம், ஜகாத் கொடுத்தவர்களுக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று இறைவன் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். 3 பலன்கள், நமக்கும் சுத்தம், மீதம் இருக்கக்கூடிய பணத்திற்கும் சுத்தம், பரக்கத்து, 3ஆவதாக நபியினுடைய துஆ கிடைக்கும் என்று எழுதுகிறார்கள். எந்த ஒரு மனிதன் சரியாக ஜகாத்தை கொடுக்கிறார்களோ நபியினுடைய துஆ கிடைக்கும். சஹாபாக்கள் அதற்காக நபிட்ட கரெக்டா கொடுப்பாங்க. வராய் சஹாபி சொல்றாரு, அபூ அவ்ஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி நபியிடத்தில் ஜகாத்தை கொடுப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை கையேந்தி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா ஆலி ஃபுலான், அல்லாஹும்ம ஸல்லி அலா அபி அவ்ஃபா, யா அல்லாஹ் அபி அவ்ஃபாவினுடைய குடும்பத்திற்கு நீ பரக்கத்து செய்வாயாக. கொடுத்தவருக்கு மாத்திரம் அல்ல, கொடுத்தவர்களுடைய அந்த குடும்பத்திற்கும் அல்லாஹ் நீ பரக்கத்து செய்வாயாக, நீ ரஹ்மத்தை பொழிவாயாக என்று
சஹாபாக்கள் நபியினுடைய துவாவை வாங்குவதற்காகவே டைரக்டா வந்து கொடுப்பாங்க. நபி கேட்காமையே வந்து கொடுப்பாங்க. நபி துவா செய்வாங்க, நபி கையில போய் கொடுத்தா நம்ம நபிக்கு நமக்கு துவா செய்வாங்க என்று சஹாபாக்கள் ஜகாத்து கொடுப்பதில் மிகப்பெரிய ஆர்வம் காட்டினார்கள். ஒரு சஹாபி வராரு, நபிட்ட கேட்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ், இஸ்லாத்தினுடைய கடமைகள் என்ன நபியிடத்தில் கேட்க ஒன்று ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது ஜகாத்து கொடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அந்த சஹாபி கேட்கிறாரு, ஹல் அலைய கைருகா, வேற ஏதாவது ஜகாத்தை விட வேற ஏதாவது நான் அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டுமா என்று அந்த சஹாபி கேட்ட போது ரசூலுல்லாஹ் இல்லா அந்த தவ்வா, மேல் மிச்சமா நீங்க கொடுத்தா சரிதான், இவ்வளவுதான் கடமை, நீங்கள் அதிகப்படுத்தி கொடுத்தாலும் நல்லதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் ஜகாத்தையும் தாண்டி சஹாபாக்கள் கொடுப்பதற்கு ஆர்வம் காட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துஆவை பெறுவதற்கு. ஆக முஃமின் என்றால் யார்? அவன் ஜகாத்து கொடுக்கக்கூடியவன். முத்தகீன் என்றால் யார்? அவன் ஜகாத்து கொடுக்கக்கூடியவன். இறைவனினுடைய ரஹ்மத்தை பெறுபவன் என்றால் யார்? வரஹ்மதி வஸியத்து குல்ல ஷை, அவன் ஜகாத்து கொடுக்கக்கூடியவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துஆவை பெறுபவன் யார் என்றால் அவன் ஜகாத்து கொடுக்கக்கூடியவன் என்று ஹதீஸுகளிலேயும் ஆயாத்துகளிலேயும் ஜகாத்து கொடுக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகப்பெரிய பலனை நாம் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் சில விஷயங்களை மாத்திரம்தான் சத்தியமிட்டு சொல்வார்கள். சத்தியமிட்டு சொன்ன ஒரு சில விஷயம், அதில் ஒன்று ஜகாத்தை குறித்து என் பெருமானார் சொன்னார்கள், வல்லாஹி மா நகஸத் ஸதகத்து மின் மால், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஜகாத்தினுடைய சதகாவினுடைய பொருள் ஒருபோதும் குறையாது. பார்ப்பதற்கு அப்படி தெரிகிறது. பல் தசிதுகு, அது அதிகரித்து கொண்டே இருக்கும் என்று எம்பெருமானார் இறைவனின் மீது சத்தியமிட்டு பதிவு செய்கிறார். நம்ம அதுக்கு தானே கொடுக்க மாட்டோம். கொடுத்தா குறைஞ்சிரும், ஐயோ கொடுத்தா குறைஞ்சிருமே, அதை எப்படி கொடுக்க முடியும்? நமக்கு மனசு வரலல்ல. இறைவன் சொல்கிறான், ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர, ஏழ்மையை ஷைத்தான் உங்களுக்கு வாக்களிக்கிறான், அதை நம்பாதீர்கள். வயுர்பி ஸதகாத், சதகா வளரும், அது வளர்ந்து கொண்டு போகும் என்று இறைவன் வாக்களிக்கிறானே குர்ஆனில், அதை நம்புங்கள் என்கிறான். ஏழ்மை வந்துடும் பயங்காட்டுறது ஷைத்தான், அதை நம்பாதே. குறைந்து போகும் என்று அவன் பயம் காட்டுவான், அதை நம்பாதே. விருபு சதகாத், நீ கொடுக்கக்கூடிய அந்த சதகா ஜகாத் அது வளரும் வளரும் என்று நான் வாக்களிக்கிறேன் என்று இறைவன் பதிவு செய்கிறான் அல்லவா? இறைவன் பதிவு செய்கிறானே, அதை தானே நம்ம நம்பணும். ஒரு ஆயத்தில் வருது, ஒமா ஆத்தைத்தும் மின் ஜகாத்தின் துரீதூன வஜ்ஹல்லாஹ், யார் அல்லாஹ்வினுடைய முகத்தை நாடி பொருத்தத்தை நாடி ஜகாத்தை கொடுக்கிறாரோ ஃபஉலாயிக ஹுமுல் முضعفூன், அவர்களுக்கு அது இரட்டிப்பாக்கப்படும் என்று சொல்கிறான். அப்படியே டபுள் ஆக்கப்படும்னா வேற, இரண்டா கொடுக்கப்படும்னா வேற. முضعفூனுக்கு அடுத்த பன்மடங்காக அது மாற்றப்படும், அது அவர்களுக்கு தெரியாது என்று ஜகாத்தினுடைய பொருளிலே மிகப்பெரிய பரக்கத் இருக்கிறது என்பதை பதிவு செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்க வெளியூரிலிருந்து சில நபர்கள் வந்தார்கள், கிராமவாசிகள். இந்த அளவுக்குன்னா ஒரு 400 பேர்கிட்ட பார்க்க வந்தாங்க. ஒரு 400 பேர் ரசூலுல்லாஹ்வை பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்த போது இவர்கள் எல்லாருக்கும் உணவளிக்கணும். வெளியூர்லேருந்து யார் வந்தாலும் சரி தான் ரசூலுல்லாஹ் ஏற்பாடு பண்ணுவாங்க. நீங்கள் சாப்பாடு கொடுங்க, நீங்கள் சாப்பாடு கொடுங்கன்னு ஏற்பாடு பண்ணுவாங்க. இது நபியினுடைய வளமை. அன்றைக்கு பக்கத்தில் சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, நீங்கள் சாப்பாடு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சும்மா 400 பேர். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஆச்சரியம். இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்குது, பேரிச்சம்பழங்கள் எல்லாம் இருக்குது, திராட்சைகள் எல்லாம் இருக்குது. சஹாபாக்களை பொறுத்தவரை அறுவடை செய்த அந்த எடுத்த அந்த திராட்சைகளை பேரிச்சம்பழங்களை 6 மாசத்திற்கு சாப்பிட்டதுக்கு சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு அளவுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு வச்சிருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சொல்ல இருக்குது, குடும்பத்துக்கு தான் இருக்குது, இவங்க வந்தா காலியா போயிடுமே, குடும்பத்துக்கு தான் யார சொல்லலாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு ரசூலுல்லாஹ் மறுபடியும் சொல்றாங்க, கொடுங்க போங்க பார்த்துக்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மறுபடியும் யார சொல்ல இருக்குது, ஆனா குடும்பத்திற்காக வேண்டி ஒதுக்கி வைத்திருக்கிறேன், குடோன்ல வச்சிருக்கிறேன், அது கொடுத்தா குடும்பத்திற்கு இருக்காத என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு மறுபடியும் மறுக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னா கேளுங்க, அத்தியவை சமிஅனா வ அதானா, கேளுங்க அது பரக்கத்து இருக்கும் என்று சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிட்டு போயிடுவான். வந்த நபர் 440 நபர்கள், அவர்கள் மிகப்பெரிய படை.
போய் பேரிச்சம்பழங்கள் இருக்கக்கூடிய அந்த குடோன்ல விட்டுருவாங்க. எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. மிகப்பெரிய குடோன் வந்து எல்லோரும் எடுப்பார்கள், சாப்பிடுவார்கள், புசிப்பார்கள். 400 பேர் பக்கம் சாப்பிட்டு முடித்து சொல்கிறார்கள் சஹாபாக்கள், நாங்கள் முடித்து கடைசி நபர் சாப்பிட்டு நாங்கள் திரும்பும் போது அந்த குடோனை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம், அந்த பற்றையை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம், அதுல ஒரு பழம் கூட குறையல, அதில் ஒரு பழம் கூட அதில் குறைவதாக நாங்கள் பார்த்ததில்லை. இறைவன் உடனேயே அதில் பரக்கத்தை செய்கிறான். நீ குடு இருபி சதகாத், சதகாக்கள் அது பன்மடங்காக பெருக்கப்படும் என்கிறான். ஒமா துன்ஃபிகு மின் கைரின், நீங்கள் ஏதாவது நல்ல விஷயத்துக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள், யுவஃப இலைக்கும், உங்களுக்கு அது நிரப்பமாக கூலி கொடுக்கப்படும் என்று இறைவன் பதிவு செய்கிறான். ஆக ஜகாத்து கொடுக்கக்கூடிய பொருள் அது ஒருபோதும் குறைந்து போகாது என்கிற அந்த தவக்குல், இறை நம்பிக்கை நம்மிடத்தில் நன்றாக பதிய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகாத், ஜகாத் கொடுப்பதின் மூலமாக உங்கள் பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள், குறைத்து கொள்ளுங்கள் அல்ல. ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகாத், நீங்கள் ஜகாத்தை கொடுப்பதின் மூலமாகத்தான் உங்கள் பொருளாதாரம் பாதுகாக்கப்படும் என்றார்கள். ஜகாத்து கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லுவார்கள், முதலாவதா ஒரு ஆள் ஜகாத்து கரெக்டா கொடுத்துட்டாரா, முதலாவதா ஹிஃபுதுல் மால், மீதம் இருக்கக்கூடிய அந்த பொருள் அது பாதுகாக்கப்படும். இது ஒன்னாவது விஷயம். இரண்டாவது பரக்கத்துல் மால், மீதம் இருக்கக்கூடிய அந்த பொருள் பரக்கத்தாக்கப்படும். இது இரண்டாவது விஷயம். இஸ்திஅமாலு ஃபில் கைர், மீதம் இருக்கக்கூடிய அந்த பொருளை இந்த மனிதன் நல்ல விஷயங்களில் மாத்திரம் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை அடைந்து கொள்வான் ஜகாத்தை கொடுத்ததினால். நான்காவதாக சொல்வார்கள், இவனுக்கு கபர் வேதனை குறைக்கப்படும் என்று பதிவு செய்வார்கள் ஜகாத்து கொடுக்கக்கூடிய மனிதருக்கு. எந்த ஒரு மனிதன் ஜகாத்து கொடுக்கவில்லையோ அவனுக்கு கபரிலே சரியான அதாப் இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்வார்கள். ஷுஐப் நபி அவர்களினுடைய கூட்டம் சொன்னது அதுதான். ஷுஐப் நபி அவர்கள் ஜகாத்து கொடுக்க சொன்னாங்க, சரியாக வியாபாரம் செய்ய சொன்னாங்க. ஷுஐப் நபியினுடைய கூட்டம் செய்தது இதுதான், நமக்கு பொருள் குறைஞ்சிரும் அப்படின்னு வியாபாரத்துல மோசடி பண்ணுவாங்க, வியாபாரத்துல கூடுதல் குறைவு வச்சு என்ன செய்வாங்க, ஏமாத்துவாங்க. ஷுஐப் நபி அவர்கள் கண்டித்தார்கள், சொன்னார்கள், அவ்வன்ன ஃபால ஃபீ அம்வாலினா மா நஷா, நாங்க சம்பாதித்த பொருளை நாங்க எங்க இஷ்டப்படி செலவு பண்ணுவோம், நீங்க என்ன ஒரு கணக்கு சொல்றீங்க. அவ்வன்ன ஃபால ஃபீ அம்வாலினா மா நஷா, நாங்க சம்பாதிச்ச பொருள் நாங்கள் நாடியபடி செலவு செய்யக்கூடாதா, அதுக்கு தனி ஒரு கணக்கா என்று ஷுஐப் நபியினுடைய கூட்டம் கேள்வி கேட்டதல்லவா. இறைவன் சொல்கிறான், ஃபஅஹதஹும் அதாபு யௌமுத்துல்லா, நாம் அவர்களை அதாபா, நாம் அவர்களை நோகடித்தோம், அவர்களை கொன்றடித்தோம் என்று பதிவு செய்கிறான். ஜகாத்தை மறுத்ததினால். மூசா நபி காலத்தில் வாழ்ந்த காரூன் மிகப்பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய கோடீஸ்வரன். இந்த அளவுக்கு அவனுடைய அந்த ஹசானாவினுடைய சாவியை சுமப்பதற்கு மாத்திரம் 70 ஒட்டகம், சாவியை சுமக்கிறதுக்கு, பணத்தை சுமக்கிறதுக்கு அல்ல, ஹசானாவினுடைய சாவியை சுமப்பதற்கு மாத்திரம் 70 ஒட்டகங்கள் வைத்திருந்தான். எந்த அளவுக்கு கோடீஸ்வரன். மூசா நபி அவர்கள் ஜகாத்தை கேட்டார்கள், சொன்னான், இன்னமா ஊத்தீத்துகு அலா இல்மின் இந்தி, இது ஏன் காசு, இதை ஏன் நீ கேட்கிற, இது என்னுடைய பணம், அலா ஊத்தீத்துகு அலா இல்மின் இந்தி, என் கல்வியினால் நான் வளர்த்து கொண்டது, இந்த பணத்தில் நீங்க ஏன் பங்கு கேட்கிறீர்கள் என்று கேட்டார். மூசா நபிகள் ஜகாத்தை கேட்டாங்க. அந்த காலத்துல 1000க்கு 1 ரூபா ஜகாத், நம்ம 100க்கு 2 ரூபான்னு சொல்றோம்ல, மூசா நபி காலத்துல 1000 ரூபாய்க்கு 1 ரூபா ஜகாத். சொன்னான், இல்லை இது என்னுடைய பணம், தர முடியாது என்று சொன்னான். இறைவன் சொல்கிறான், ஃபகஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த், பூமி சொருகியது, உள்வாங்கியது என்று சொல்கிறான். ஃபகஸஃப்னா பிஹி, அவனை பூமி உள்வாங்கியது, வ பிதாரிஹில் அர்த், அவனுடைய வீடோடு சேர்த்து பூமிக்குள் அவன் சென்று கொண்டே இருக்கிறான் என்று பதிவு செய்கிறான் இறைவன். ஜகாத்து கொடுக்காததினால் பூமி அவர்களை அதாபு செய்கிறது என்று சொல்கிறான். ஷுஐப் நபியின் கூட்டத்திற்கு வானத்திலிருந்து அதாபு என்கிறான், காரூனிற்கு பூமியிலிருந்து அதாபு என்கிறான். ஆக ஒரு மனிதன் ஜகாத்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் சரியான அதாபு இருக்கிறது. அதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போகும்போது பார்த்தாங்க, பதிவு செய்கிறார்கள், எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சில பேருக்கு அதாபு நடக்கிறது. என்ன அதாபு அப்படின்னா, யூரின் போக முடியாது, மலம் ஜலம் கழிக்க முடியாது, இப்படி அடக்கிட்டே நிற்கிறான்.
இது ஒரு அதாப். மியாராஜில் எம்பெருமானார் பார்க்கிறார்கள், அவஸ்திப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை அழைத்து, இது என்ன வேதனை? சிறுநீர் கழிக்க விடாமல் வேற, சிறுநீர் கழிக்க கூடாது, அடைச்சி வச்சாச்சு, மலம் ஜலம் கழிக்க முடியாது, வேதனை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உலகத்துல ஜக்காத்து கொடுக்காதவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து கொஞ்சம் வெளியாக்கவில்லையே, அந்த அசுத்தத்தை வெளியாக்கவில்லையே, எனவே இவன் சிறுநீரை அடக்கி வைத்த அந்த கஷ்டத்தை, அசுத்தத்தை உள்ளே வைத்துக் கொள்வதுதான் இவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனை என்று ஜகாத் கொடுக்காத மனிதனுக்கு அங்கு அந்த அதாபு என்பதை பதிவு செய்வார்களே. நஅூது பில்லாஹ். ஆக ஜகாத்தை கொடுக்கக்கூடிய மனிதராக நாம் எல்லோரும் மாற வேண்டும். அதிலே மிகப்பெரிய பரக்கத் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 3 விஷயங்களை இமாம்கள் பதிவு செய்வார்கள். இந்த 3 விஷயங்களும் 2 இருக்கும், பிரிச்சா கூடாது. சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்விற்கும் கட்டுப்படுங்கள், ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள்னு குர்ஆன்ல நிறைய இடத்துல இருக்கு. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, ரசூலுக்கு கட்டுப்படுங்க. ஒரு மனிதர் சொல்றார், நான் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே கட்டுப்படுவேன், ரசூலுக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னா அதுவும் சேர்ந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு மனிதர் நான் ரசூலுக்கு மாத்திரமே கட்டுப்படுவேன், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த 2இல் ஒன்றை விட்டாலும் 2ம் சேர்ந்து அந்த நாசமாக போகும், ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதிலே இதாத்துர் ரசூல். 2வதாக சொல்வார்கள், அனிஷ்குருளி வழிபாடிதே, இறைவன் சொல்கிறான், எனக்கும் ஷுக்ரு செய்யுங்கள், உங்களுடைய தாய் தந்தைக்கும் ஷுக்ரு செய்யுங்கள். ஃபமன் ஷக்கரலில்லா வலம் யஷ்குரு வாலிதை, ஒரு மனிதன் இறைவனுக்கு மாத்திரம் நன்றி செலுத்துகிறான், ஆனா பெற்றெடுத்த தாய் தந்தையை கண்டுக்கவே இல்லை அப்படின்னா வலம் யக்பல் மின்ஹு, அந்த இறைவனுக்கு ஷுக்ரு செய்தான் அல்லவா, அதுவும் சேர்ந்து ஏற்றுக்கொள்ளப்படாது என்று பதிவு செய்கிறார். 3வதாக சொல்வார்கள், அகீமுஸ் ஸலாத்த வாத்து ஸகா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். குர்ஆன்ல நிறைய இடத்துல இது சேர்ந்தே வருகிறது. சுமார் 82 இடங்களிலே பதிவு செய்யப்படுகிறது. யுகீமுன ஸலாத்த வயூதுன ஸகாத்த அகீமுஸ் ஸலாத்த வாத்து ஸகாத்த என்று தொழுகையையும் ஜகாத்தையும் இறைவன் எல்லா இடத்திலையும் சேர்த்தே சொல்லுவான், பதிவு செய்கிறார்கள். ஃபமன் ஸல்லா வலம் யஸ்கி, ஒரு மனிதன் தொழுகை மாத்திரம் தொழுதான், வலம் யஸ்கி, ஜகாத்தை கொடுப்பதற்கு அவன் முன்வரவில்லை என்று சொன்னால் வலம் யக்பலும், எனக்கு தொழுகையும் சேர்ந்து நாசமாகும், இந்த தொழுகையும் சேர்ந்து அவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, மக்பூலாக்கப்படாது என்று. ஒரு மனிதன் தொழுதவன் பெரிய இபாதத்தாளி தான், இருந்தாலும் ஜகாத் விஷயத்துல ஒரு பொடுபோக்கு. நம்ம இதுல நிறைய பேரை பார்க்கணும், பெரிய இபாதத்தாளியா இருப்பாரு, ஆனா காசு கொடுக்கவே மாட்டார், குறைஞ்சிரும்னு பயம். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு சொல்கிறார்கள் அல்லவா, நீங்கள் என்னதான் தொழுகைகள் தொழுதாலும் சரிதான், ஜகாத் விஷயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொடுபோக்கின் காரணமாக நீங்கள் இரவிலே தொழுத தொழுகை அது பாழாக்கப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று பதிவு செய்கிறார்கள் அல்லவா. ஆக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஜகாத் கொடுப்பதின் மூலமாக மிகப்பெரிய பரக்கத்து இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கஞ்சன் அஸ்ஸஹியு அதுவுல்லா வலவுக்கான ஆபிதன், மிகப்பெரிய வணக்கஸ்தானி தான், ஆனா மிகப்பெரிய கஞ்சனாக இருக்கிறான், அவனிடத்திலிருந்து எந்த ஒரு ஜகாத்தும் வெளிவரவில்லை, சதகாவும் வெளிவரவில்லையே, இவன் அதுவுல்லா, அல்லாஹ்வினுடைய எதிரி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆக நம்முடைய ஜகாத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா நம்முடைய வியாபாரத்திலே பரக்கத்து செய்வானாக, நம்முடைய குடும்பங்களிலே பரக்கத்து செய்வானாக, நம்முடைய பொருளாதாரத்திலே பரக்கத்து செய்வானாக, அதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய ஆயுளை அதிகரிப்பானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.